அந்நிய தொழிலாளர்களின் கைரேகையை பதிவு செய்யும் திட்டம் இன்று தொடங்கி 2 வாரங்களுக்கு நடைபெறும். 500க்கும் அதிகமான அந்நிய தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் இத்திட்டம் முதலில் தொடங்கப்படும் என உள்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ மாமூட் ஆடாம் தெரிவித்தார். இன்று காலை தொடங்கி நாடு முழுவதிலும் உள்ள குடிநுழைவுத்துறை அலுவலகங்களில் இந்த பதிவு திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நிய தொழிலாளர்களின் அடையாளத்தை பதிவு செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால் பாதியிலேயே வேலையை விட்டு ஓடும் அந்நிய தொழிலாளர்களின் பிரச்சினைக்கும் எளிதாக தீர்வு காண முடியும் என தான் ஸ்ரீ மாமூட் ஆடாம் தெரிவித்தார். போலியான விவரங்களை கொண்ட அடையாள அட்டையை வைத்திருக்கும் அந்நிய தொழிலாளர்களையும் இத்திட்டத்தின் வாயிலாக கண்டுபிடித்துவிடலாம். இத்திட்டத்தின் கீழ் அந்நிய தொழிலாளர்களின் கைரேகை, புகைப்படம், அவர்களின் கை, முக அளவு ஆகியவை திரட்டப்படும். நாட்டில் 52 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட காற்றின் தர கண்காணிப்பில் 18 இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. 33 இடங்களில் காற்றின் தரம் சுமாராகவும், ஓரிடத்தில் காற்றின் தரம் மோசமாகவும் பதிவாகியுள்ளது. பேரா ஈப்போவில் உள்ள ஜலந்தாசே பகுதியில் காற்றின் தரம் மோசமாக உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை குறிப்பிட்டுள்ளது. தீபகற்பத்தின் மேற்கு கரை மாநிலங்களில் கடந்த 5 நாட்களாக மழை பெய்யவில்லை. கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி இன்று வரை ஈப்போவில் சில இடங்களிலும், கில்லான் சுற்றுவட்டார பகுதிகளிலும், மலாக்கா, புக்கிட் ராம்பாயிலும், நெகி சம்பிலானில் உள்ள நீலாய் போர்டிக்சன் ஆகிய பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. காட்டுத்தீயினால் இந்தோனேசியா, சுமத்ராவில் ஏற்பட்டுள்ள புகைமூட்டம் நாட்டில் உள்ள சில மாநிலங்களுக்கு பரவியுள்ளது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பேரணியின்போது பாருடேன் ஆமாட் என்பவர் மரணமடைந்ததாக சமூக வலைப்பக்கங்களில் காட்டப்பட்ட படக்காட்சியை போலீசார் மறுத்துள்ளனர். மாறாக சட்டவிரோத பேரணியில் மரணமடைந்தவர்களின் உண்மையான நிழல் படம் வெளியிடப்பட்டது. அதனை புக்கிடாமான் போலீஸ் பொது உறவு அதிகாரி ஏசிபி ராம்லி முகமது யூசுப் ஆர்டிஎம் செய்திப்பிரிவுக்கு அனுப்பி வைத்த மின்னஞ்சல் வாயிலாக உறுதிப்படுத்தினார். அவ்விவகாரம் தொடர்பான படமும் படக்காட்சியும் சில பொறுப்பற்றவர்களின் செயல் என அவர் கூறினார். அப்படக்காட்சி பேரணியில் பங்கு கொண்ட ஒருவர் மாரடைப்பு காரணமாக தரையில் விழுந்து கிடப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. மரணமடைந்தவர் பாருடின் அல்லவென்பதை போலீஸ் ஆய்வு காட்டுவதாக அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபலங்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்டது தொடர்பிலான விசாரணைக்கு பத்திரிகை தொழிலதிபர் ரூபர்ட் மெர்டாக் இடையூறாக இருந்ததாக பதவி ஓய்வு பெற்ற லண்டனின் முன்னாள் மூத்த போலீஸ் அதிகாரி கூறியுள்ளார். பிரிட்டனில் மெர்டாக் மீதான குற்றச்செயல்களை ஆராய்வதற்காக மக்களவை உறுப்பினர்கள் அமைத்துள்ள விசாரணை குழு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். உலகிலேயே முதல் முறையாக கால்மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெயினில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. வாழ்க்கையை சக்கர நாற்காலியில்தான் என்றிருந்த இளைஞருக்கு 14 மணி நேர அறுவை சிகிச்சையின் வாயிலாக புதிய விடை தந்துள்ளனர் மருத்துவ நிபுணர்கள். வெலன்சியாவில் உள்ள லாஃபே மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பெயர் வெளியிடப்படாத இந்த இளைஞர் விபத்தில் தனது 2 கால்களையும் இழந்த வேளை சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக அவருக்கு செயற்கை கால்களை பொருத்த முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டனர். இனி நடக்க முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் இவர் மருத்துவ நிபுணர்களை அணுகினார். தமக்கு செயற்கை கால்களை பொருத்த முடியாவிட்டாலும் வேறொருவரின் கால்களையாவது இணைக்க இயலுமா என இவர் கேட்டபோது மருத்துவ நிபுணர்கள் அதனை பரிசீலித்தனர். நடக்கவே முடியாத ஒருவரை நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த இளைஞருக்கு அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. தற்போது உடல்நிலை சீராக உள்ள இந்த இளைஞருக்கு பல்வேறு வகை கூடுதல் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ள வேளை இன்னும் 2 மாதங்களில் இவர் நடக்கக்கூடும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். 2006ஆம் ஆண்டு உலகின் முதல் கைமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட சாதனையாளர்களும் இதே நிபுணர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.